வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையோட நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். பல விஷயங்களை நாம் மறந்துட்டுருக்கோம். காலத்தின் கட்டாயம் நாம் மறந்து பழகலை. அப்போது அடுத்த சந்ததிக்கு ஒரு சந்தேகமான விஷயமே ஆகிடும். இப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விழா. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. பொங்கல் வீட்டுக்குள்ளே அவங்கள்ட்ட ஒரு சின்ன முன்னெல்லாம் பானையில் வச்சு பண்ணுவாங்க. இப்போ பானையிலோடு கிடையாது. வீட்டில் அடுப்பில் பொங்கிட்டு நிறைய பேர் சூரியனுக்கு பொங்கல் விழான்றது சூரியனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. ஆனால் உண்மையான பொங்கலுடைய அந்த பொங்கல் ஏன் அப்படி வரணும்னா, கூடி குழவி அந்த பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற தினம்தான் பொங்கல். அப்போ பார்த்திங்கன்னா, அந்த பொங்கல்லேருந்து நாலு விதமாக இருக்குது. இப்போ அது பின்னாடி பார்ப்போம். அதுபோல் நிறைய விஷயங்கள் மாறிட்டே வந்தது. அப்போ நாம் செய்ய தவறிய மறந்த சங்கதிகள் மறந்து போச்சு அப்படின்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எங்கே சுற்றினாலும் நோய். சாதாரண ஒரு விஷயத்தை கூட நோய். அதுக்கு காரணம் ஒரு பக்கம் மனது, ஒரு பக்கம் குடும்ப சூழல், அது பல காரணங்கள் நோய் வர்றதுக்கு இருக்குது. அந்த நோய் வராமலே நம்ம எப்படி தடுத்துக்கலாம்? ஒரு காலத்தில் தலைவலி, அந்த வயிற்று அது மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டு வைத்தியம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் இருந்த பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக பேதி நிற்கலை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மருத்துவமனைக்கு போய்ட்டு அந்த ஒரு சில ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறோம். அப்பவும் பேதி நிற்கலை அப்படின்னா, அடுத்து நம்ம ஸ்கேன் அந்த நிலைக்கு போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் இப்போ பெரியவங்க என்ன பண்ணாங்க, வயிற்று அப்படி தட்டி பார்ப்பாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டி பார்ப்பாங்க. உனக்கு குடலேற்றம் ஆயிருக்கு. அப்போது ஒரு இடத்துல அதை சுண்டி விடுவாங்க. ஒரு முதுகில் ஒரு இடத்துல இப்படி, காலில் ஒரு இடத்துல சுண்டி விடுவாங்க. அந்த குடலேற்றம் சரியாயிடும். அப்புறம் பேதி நின்று போயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு சாதத்துலேயோ இல்லையோ இட்லியோ இல்லை கூழ்லையோ 2 நெல்லை வச்சு வயிற்றுக்குள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா நம்மளை எரியாமல் நம்மளோட முடி போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த முடி அந்த நெல்லை சிக்கிட்டு வெளியே வரும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்ததா இல்லையா நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் பேதி நின்றுடும். அப்போ சின்ன ஒரு வைத்தியங்கள் மூலமாக மருத்துவமனைக்கு போகிறதே தள்ளி வச்சுருந்தாங்க. அதே சமயம் பூஜை புனஸ்காரம் அப்படின்ற பேரில், திருவிழா காலங்கள்ன்ற பேரில் ஒரு சில செய்கைகளை செஞ்சு நம்ம உடலுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தோம். அப்போது கைகளின் அசைவுகள் மூலமாகவே பார்த்திங்கன்னா நோயிலிருந்து விடுபட்டு இருந்தோம். அது ஒரு காலகட்டம். இப்போது சயின்ஸ் டெக்னாலஜி வளர நம்ம அதுக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்போது மறைந்து போன சங்கதிகளை கொண்டு நம்ம பண்ண போகிறோம். அந்த வகையில் மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பிலையும், முத்திரைகள் விரல்களின் மூலம் வித்தைகள் என்ற தலைப்பிலும் பார்த்திங்கன்னா நம்ம முத்திரைகளை பற்றி இங்கே பேசிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த பகுதியில் மற்ற விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் சிதறி ஓடுகின்ற எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது எப்படி? ஒரு குறிப்பிட்ட செய்கையின் போது நம்முடைய எண்ணங்கள் சிதறிவிடாமல் பார்ப்பது எப்படி? நம்முடைய எண்ணங்கள் அந்த அறிவாட்சித்திறன் எப்படி வளரணும்? இப்போ எண்ணங்களோட தான் அடுத்த அறிவாட்சித்திறன் வரணும். எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். ஆனால் செயற்கரிய செய்யக்கூடிய எண்ணங்கள் அது எப்படி அபிவிருத்தி ஆகும்? எப்படி அந்த ஆற்றலை பெருக வைக்கலாம்? எப்படி அறிவுடைய மாற்றுத்திறனை எப்படி வளர வைக்கலாம் அப்படின்றத விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக நம்ம பசுவை என்ன வணங்குகிறோம்? தெய்வமாக வணங்குகிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பசுக்கு அன்னமிடுதல், அகத்திக்கீரை, அப்புறம் வாழைப்பழம். ஒரு சில நபர்கள், குறிப்பாக அந்த மார்வாடின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் ஆண்களை அந்த பசுவை வாழை தலையில் வச்சுட்டு போவாங்க. இப்போ கிரகபிரவேசம் அப்படின்னா பசுவும் கண்ணு முதல்ல வீட்டுக்குள்ளே வரணும். பூஜை ஆலயங்களில் இருக்குது. ஏன் பசுவை வழிபட்டாங்க?
அப்படின்னா பசுவானது அதனுடைய வாழ்நாளில் எல்லா தன்மையும் பிறருக்கு உதவுகின்ற தன்மையிலேயே அந்த அமைஞ்சிருக்கு. யானை இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன். அதை போல் பசு இருக்க சொல்லியும் மனிதனுக்கு பயன்படுது, அது மறைஞ்ச பின்ன மனுஷனுக்கு பயன்பட்டுருக்கு. இன்னும் அது மாற்ற முடியாத ஒரு விஷயம். பசுவின் எல்லா பாகங்களும் நம்ம பயன்படுத்துகிறோம். அது உயிர் வாழ சொல்ல அல்ல குறையாமல் சுரக்குகின்ற அக்ஷய பாத்திரம் போல். பசு பால் கறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது தினமும் பால் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பாலான நம்ம பல வகையில் பயன்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக்கிறோம். இதுக்கு தேனு முத்திரையின் பேர். தேனு என்றால் பசு. பசு கற்பக விருட்சம் மாதிரி. பசு வணங்கிட்டு நம்ம செய்ய சொல்ல அது எல்லா நலங்களும் நம்ம கொடுக்குதுன்ற ஒரு ஐதீகம். பசுவை விரும்பாதீங்க யாருமே இல்லை. பசு கண்ணுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா பால்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அது பால் சுரக்கிறது நிறுத்தது கிடையாது. சரி, அதே பசு இறந்து போச்சு அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பசு சாணம் பயன்படுத்துகிறோம், பசுவினுடைய கழிவு பயன்படுத்துகிறோம். அந்த கழிவு என்ன சொல்லுவோம்? கோமியம் என்று சொல்லுவோம். கோமியம் அப்படின்னா கோ என்பது பசு, மியம் ஈயம் ஈயம் கோம். அந்த ஈயம் அப்படின்றது ஈர்ந்தெடுத்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கோமியம் ஒரு அற்புதமான கிருமி நாசினி. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா உங்கள் முகம் டல்லடிச்சு போயிருக்கு, ஒரு மாதிரி ஒரு முகத்தில் ஒரு புன்னகையை காணும் அப்படின்னா இந்த கோமியத்தை முகத்தை கழுவுப்பா, சரியாகும். தூங்கி வஞ்சிட்ருக்கா முகம், பசுனுடைய கோமியத்தை கழுவியா முகம் சரியாகும். இது நடைமுறையில் இருந்து தான் இருக்குது. இன்னும் அதோடைய தன்மையை அறிஞ்சவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாகரிகம் முன்னேற்றவங்க அதுவும் மறைஞ்சிட்டு தான் வருது. அதுபோல் பசு என்பது ஒரு தூய்மையான ஒரு ஜீவன். இப்போ நம்முடைய மனமானது ஒரு காலத்து தூய்மையாக தான் இருந்தது. ஆனால் காலத்தின் கட்டாயம் மாறிட்டே வருது. நம்முடைய அறிவாட்சி திறன் குறைஞ்சிட்டே வருது. ஏதோ ஒரு சிலர் தான் அந்த அறிவின் மாற்றி பயன்படுத்தி நல்லா முன்னேற்றிருக்காங்க, சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்குது. ஆனால் காலத்தின் கட்டாயம், மறுபடிய சூழல், வாழுகின்ற நிலைமை, இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக அற்புதமான ஒரு முத்திரை தேனு முத்திரை. இது ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு புரியுறதுக்காக கை இப்படி நிற்க வைக்கிறேன். இந்த இடது கையுடைய மோதிர விரல், அது ஆள்காட்டி விரலானது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே உங்களுடைய வலது கையுடைய நடுவிரல்ல அப்படியே பின்னி இப்படி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மோதிர விரலில் அப்படியே திருப்பி சுண்டு விரலில் கொண்டு வாங்க, மாற்றி கொண்டு வாங்க. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சுரபி முதிரை போல் நமக்கு காட்சியளிக்கும். வச்சுட்டு இப்படி வச்சுடுங்க, இப்படி வைங்க. இது பார்த்திங்கன்னா பசுவின் மடி போல் காட்சியளிக்கும். பசுவின் மடி போல காட்சியளிக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. இந்த சுரபி முதிரையும் செய்யலாம். அதாவது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒரு வழியை சொல்லித்தரோம். இது பார்த்திங்கன்னா இது இப்படி பார்க்குறதுக்கு இந்த பசுவின் மடி போல் இருக்கும். ரொம்ப எளிமையாக சரி இப்படி வச்சுக்கிறோம். இந்த விரலை இப்படி குறுக்கால் வச்சுடுங்க. இந்த விரலை இப்படி குறுக்கால் வச்சுக்கிடுங்க. குறுக்கால் வச்சுட்டு இந்த விரல் மேலே இப்படி இந்த குறுக்கால் வச்ச விரலை இப்படி குறுக்கால் வச்சுடுங்க. ரொம்ப எளிமை. இப்போ பாருங்கள், அருமையாக ஒன்றை தொட்டுடும். இயல்பாக செஞ்சு முடிஞ்சவங்க இது எப்படி கீழே தொங்க போட்டு பார்த்தோம்னா இது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பசுவின் மடி போல் தெரியும். மறுபடியும் பார்த்துங்க, இப்படி வைக்கணும்.
சரிங்களா? அப்படி இது தூக்கி இந்த வரல, இது தூக்கி சுண்டு வரல் இப்படி வைக்கணும். ஆனால் நமக்கு வைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு சங்கடமாக இருக்கும். எளிமையாக சொல்கிறேன். இந்த சுண்டு வரல் மேலே, சுண்டு வரல் கீழே வரட்டும், மோதிர விரல் மேலே வரட்டும். அதே மாதிரி ஆள்காட்டு விரல் மேலே சுண்டு இப்படி குறுக்காக வச்சுக்கிட்டு இப்படி வைங்க. பாருங்கள், ரொம்ப எளிமையாக அங்கே அந்தந்த வரல போய் சேர்த்து பாருங்கள். இப்படி வைங்க. ஒரு 5 நிமிடம் இந்த தேனை முத்திரை நம்ம பழக பார்த்திங்கன்னா நம்முடைய அறிவின் ஆட்சித்திறன் கூடும். இது பார்த்திங்கன்னா இந்த பூஜை, நம்முடைய பூஜை ரூமில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த தேனை முத்திரை மூலம் அந்த தண்ணியை நம்ம சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள். அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினி முத்திரைன்னு சொல்லலாம். ஒரு காயகல்ப முத்திரை, ஒரு கிருமி நாசினி முத்திரைனே சொல்லலாம். இந்த முதிரையை செய்ய சொல்ல நம்ம உடலில் இருக்கிற கிருமிகள் அத்தனையும் வெளியேறி நம்ம உடலானது திடகாத்திரமாக இருக்கும். அதே சமயம் மூளையோட செயல்திறனை நல்ல விரிவாக வச்சுட்ருக்கோம். இது ஒரு அமிர்த நீரை சுரக்கக்கூடிய முதிரை கூட சொல்லலாம். அமிர்த நீர் நம்முடைய உடலுக்குள்ளே தான் இருக்குது. மனோன்மணி என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இயல்பாகவே ஒரு அமிர்த நீர் சொட்டுன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த அமிர்த நீரை அதிகமாக சுரக்க வைக்கிறதுல இந்த தேனு முதிரைக்கு ரொம்ப பெரும்பங்கு வகிக்குது. அப்போது அந்த அமிர்த நீர் நம்ம சுரக்க பார்த்து நம்முடைய உடல் ஆரோக்கியம், மூளையுடைய செயல்பாடும், நம்ம உடலுடைய உள் உறுப்புகளுடைய செயல்பாடும் மிக சிறப்பாக இருக்கும். இதை செஞ்சு நம்முடைய வாழ்நாளில் எல்லா வளங்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.